கொண்டு அமைதியான இடத்தில் அமர வேண்டும். கண்களை மூடி மனதில் ஓடக்கூடிய எண்ணங்களை கவனிக்க வேண்டும். சிறிது நேரம் சென்ற பின் அந்த எண்ணங்களை வரிசைப்படுத்தி பட்டியலிட வேண்டும். அந்த எண்ணங்களை சுவாமிஜி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய 6 காரணங்களில் எதில் அடங்கும் என்று வகைப்படுத்தி பிரித்து எழுத வேண்டும். ஒவ்வொரு எண்ணத்தையும் எடுத்துக்கொண்டு தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ நன்மை தருமா அல்லது தீமை தருமா என்று ஆராய வேண்டும். நன்மை தரும் எனில் அதை நிறைவேற்றுவதற்கு வசதி வாய்ப்பு இருக்கிறதா என்று ஆராய்ந்து திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும். தீமை